டியர் வீவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூஜிடிஆர்பி மேக்ஸ்க்கான நியூ டெஸ்ட் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நம்மளுடைய சேனலில் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் February 4க்கு போஸ்ட்போன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில கேண்டிடேட் நம்ம அகாடமி கான்டாக்ட் பண்ணி, சார் இருக்கிற அந்த 38 டேஸ் ஒரு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேஸ் ஷெட்யூல் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதில் எங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த பியூ எக்ஸாமில் நிறைய கேண்டிடேட் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளிக் பண்ண முடியாமல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் நம்ம அகாடமி கொடுத்துருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் கேண்டிடேட் ரெக்வஸ்ட்டுக்காக இந்த யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு நம்ம ஒரு புது டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா the well qualified, the experienced, the faculty members. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் யூனிட் டாபிக் வைஸ் அதாவது பார்த்தா ஒரு யூனிட்னா அது எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் ஆஸ் பர் யூஜிடிஆர்பி ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஏஐசி எக்ஸாமில் 32 கேண்டிடேட்ஸ் ஆன்ஸ்க்ரீன் சிவிக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து வரப்போகிற அந்த 38 டேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மாடல் தான் இந்த டெஸ்ட் பேஸ் ஷெட்யூல். ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் பேஸ் ஷெட்யூலை ஒரு கேண்டிடேட்டால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, ஏன்னா நான் டெஸ்ட் பேஸ் ஷெட்யூல் இந்த 38 டேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதை யூஜிடிஆர்பி த கிராஜுவேட் டீச்சர் பிஆர்டி எக்ஸாம் த ரிவைஸ் டெஸ்ட் பேஸ் ஷெட்யூல் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஸ் ஷெட்யூல் போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா இந்த January 7 எக்ஸாமுக்காக போட்டிருந்தோம். அதே மாதிரி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனதால் சில கேண்டிடேட் சார் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஷெட்யூல். அதனால் இந்த டெஸ்ட் பேஸ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நாம் இந்த டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கான எக்ஸாம் கம்மிங் December 29 ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட்டு டெஸ்ட் அல்ஜிப்ரா டிக்னாமெட்ரி. அதே மாதிரி ஈச் யூனிட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 1. ஸோ அடுத்தது தேர்ட் டெஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா January 1 அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு கால்குலஸ் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரி டெஸ்ட் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா January 3 அன்னைக்கு யூனிட் 3 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பிடிஇ. January 5 அன்னைக்கு யூனிட் 4 வெக்டர் டிஃப்ரென்ஷியேஷன் வெக்டர் இன்டகிரேஷன் 4E சீரீஸ் 4E ட்ரான்ஸ்ஃபார்ம். அதே மாதிரி January 6 அன்னைக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2. அடுத்தது January 7 அன்னைக்கு அல்ஜிப்ரிக் 6 இதனுடைய இது டெஸ்ட் நம்பர் 7. இந்த 5 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணோன்னா உங்களுக்கான ஃபஸ்ட் ஆஃப் டெஸ்ட் இந்த ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா as per யூஜிடிஆர்பி ஸ்டாண்டர்ட் 150 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். 1 to 5 இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 டே டைம். January 7, 8 படிச்சுட்டு 10 அன்னைக்கு 8, 9 படிச்சுட்டு 10 அன்னைக்கு இந்த எக்ஸாம் எழுதுங்க. ஆஃப் டெஸ்ட் முடிஞ்ச ஒரு நாளையில் ரியல் அனாலிசிஸ். அடுத்தது 13 அன்னைக்கு உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் 2. 14 அன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். 16 அன்னைக்கு மெக்கானிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் அண்டு டைனமிக்ஸ். 17 அன்னைக்கு தமிழ் டெஸ்ட் 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 அன்னைக்கு உங்களுக்கு ஓஆர் இருக்கும். 20 அன்னைக்கு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 20 அன்னைக்கு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவர் ஆகிடும். இது முடிஞ்ச உடனே அடுத்த 5 யூனிட் படித்த உடனே உங்களுக்கு செகண்ட் ஆஃப் டெஸ்ட் அகெயின் 150 கொஸ்டின் ஆஸ் பர் யூஜிடிஆர்பி ஸ்டாண்டர்ட் 22 அன்னைக்கு கவர் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இதுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ சார் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 170 கொஸ்டின்ஸ்
உங்களுக்கு ஒவ்வொரு நோட்டும் கவர் ஆகும். இன்க்ளூடிங் ஆஃப் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 170 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 175 கொஸ்டின்ஸ். ஒரு யூனிட்டுக்கு 175 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். கண்டிப்பாக இதுக்கும் அப்பார்ட் ஃப்ரம் இந்த கொஸ்டின் தவிர யூஜிடிஎல் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் பாசிபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் 1 வந்து ஜனவரி 25, ஃபுல் டெஸ்ட் 2 வந்து ஜனவரி 27, ஃபுல் டெஸ்ட் 3 வந்து ஜனவரி 29. இந்த 29 முடிச்சுக்குவோம். ரிமைனிங் இருக்கிற 5 டேஸ் வந்து 30, 31, 1, 2, 3 பிப்ரவரி 1, 2, 3 இந்த 5 நாள் என்ன நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அகெயின் எப்போவுமே படிக்கிறத விட நம்ம ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம மறந்த கான்செப்ட்லாம் ரீகால் ஆகும். அதுக்காக தான் உங்களுக்கு லாஸ்ட் 5 டேஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ்லேருந்து கொடுக்கணும். இதுதான் நீங்கள் யூஜிடிஆர்பி கிராக் பண்ணுறதுக்கான த கிளியர் பிளான். யார் ஒருத்தர் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களால டெஃபினட்டாக இந்த யூஜிடிஆர்பியை கிளியர் பண்ணணும். ஏன்னா இந்த டெஸ்ட் பேஜ் ஷெடியூலோட ஃப்ரேம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கும். அதனால் அடுத்தது எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட், சார் இந்த டெஸ்ட் பேஜுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த டெஸ்ட் பேஜுக்கான காஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப மினிமம் காஸ்ட் இன் ஆல் ஓவர் தமிழ்நாடு 500 rupees. ஒன்லி 19 டெஸ்ட்டுக்கு ஒன்லி 500 rupees தான் சார்ஜ் பண்ணுறோம். இதுவும் எதுக்காக அப்படின்னா நிறைய கேண்டிடேட் வந்து குரூப்லேயும் கேட்டிருந்தீங்க, என் வாட்ஸ்அப் குரூப்லேயும், சார் எங்களுக்கு அமௌண்ட் வந்து மினிமம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதால நாங்கள் வந்து ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஃபேவருக்காக 500 rupeesக்கு வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதனால் யூஜிடிஆர்பி மேக்ஸ் கேண்டிடேட் தயவு செய்து இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா ஜனவரி 7 பிப்ரவரி 4 கொடுத்துருக்காரு. அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து திரும்பவும் கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த யூஜிடிஆர் பற்றி ஈச் அண்ட் எவரி மூமெண்ட் வந்து நம்முடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேருந்து எவரி ப்ரெஸ் நியூஸ் ஃப்ரம் டிஆர்பி, அதே மாதிரி ஆல் டிக்கெட் இப்போ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனது, அதே மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய கிராஜுவேட் டீச்சர் பிஆர்டியோட ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து நம்மளோட சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கு, இது வந்து 10 years கழித்து இந்த யூஜிடிஆர்பி வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் தவற விடக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும் எங்களோட அகாடமியை கான்டெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கிராஜுவேட் டீச்சர் பிஆர்டிக்குன்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ட் வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்மளோட அமுதன் அச்சீவ்ஸ் அகாடமியில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய இன்வைட் லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்காக கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.